வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து டேட்டு எப்படி என்டர் பண்ணுறது, டைமை எப்படி என்டர் பண்ணுறது, அது எப்படி அதை நம்மளுக்கு தேவையான வகையில் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஏன்னா என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம என்டர் பண்ணுறது டேட்டா இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஃபார்மேட்டில் எக்ஸல் கன்சிடர் பண்ணிக்குதா அப்படின்னு நமக்கு தெரியாமல் போயிடுது. அது எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். போல்ட் பண்ணிக்கிறேன். இது கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா நீங்கள் எப்போ என்டர் பண்ணுறனா இருந்தாலும் ஸ்லாஷ் இல்லைன்னா கோலன் கொடுத்து இது பண்ணலாம். 1/1/2019 இப்படி என்டர் பண்ணிங்கனாலும் இது டேட்டா கன்சிடர் பண்ணிக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 1 இந்த சிம்பிள் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் 1 மறுபடியும் நீங்கள் வந்து 19 கொடுத்தாவே போதும். 2019 அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை சொல்கிறேன், அடுத்த இதை என்டர் பண்ணுறப்ப அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25/2/19 அப்படின்னு என்டர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக ஏன் எடுக்கலை? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் தான், இதுவும் டேட்டா தான் என்டர் பண்ணேன். என்ன ரீசன் அப்படின்னா, யூஎஸ் ஃபார்மெட்டில் தான் டேட் ஃபார்மெட்டை தான் நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுறோம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்காரங்க ஒரு வகையில் எந்த வகையாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அதாவது அப்போ அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருந்து போனவங்க தான் யூஎஸ்க்கு போனாங்க. யூரோப்பில் எப்படி பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு லாஜிக் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அதாவது யூரோப்பில் ரைட் ஹேண்ட் சைடு ட்ரைவ் பண்ணால் யூஎஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு, யூரோப்பில் இஜெட்டுன்னு சொன்னால் அவங்க வந்து ஜி அப்படின்னு சொல்லி அந்த இஜெட்டை சொன்னாங்க. ஸோ வந்து அது மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. அதே மாதிரி டேட்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணாங்க. அதான் வந்து இந்த டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு வந்து அங்கே எப்போதுமே போடுறது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து, அதுக்கப்புறம் தான் டே, அதுக்கப்புறம் தான் இயர். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அலைன் ஆச்சு. அதே மாதிரி இந்த அலைன்மெண்ட்டை வச்சு நம்ம என்டர் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் அலைன் ஆயிருக்கா? ஸோ அதெல்லாம் வந்து இது ரெண்டே எக்ஸில் வந்து டேட்டா கன்சிடர் பண்ணிக்கிச்சு. பட் இதை வந்து லெஃப்டில் அலைன் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து டேட்டா கன்சிடர் பண்ணல, இதை வந்து வேர்டாக கன்சிடர் பண்ணிக்குது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்பரிங், டேட்டெலாம் நம்பரிங் கீழே போகும். 1ன்னு என்டர் பண்ணுங்கள், எங்கே வந்து அலைன் ஆகுது? ரைட் சைடு தான் அலைன் ஆகும். அதே மாதிரி ஒரு வேர்டு என்டர் பண்ணுங்கள், எங்கே அலைன் ஆகுது? லெஃப்டில் தான் அலைன் ஆகுது. ஸோ வந்து இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்பரை எடுத்துக்கிட்டா வந்து இல்லை வந்து வேர்டை எடுத்துருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்போதுமே டேட் வந்து நம்பராக தான் எடுத்துக்கணும். ஸோ வந்து இது அலைனாக இருக்குது இந்த சைடு. பட் இதை நம்ம டேட்டுன்னு நினச்சி என்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை வந்து நம்பராக எடுக்கிறதுல அதே மாதிரி டேட்டாவும் எடுத்துக்கல. ஸோ அதனால் இந்த சைடு அலைனாக இருக்குது. ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 12 மந்த்ஸ் தான் இருக்குது. 12/12/19 என்டர் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆச்சா? ஸோ இது மாதிரி தான் நம்ம அலைன்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த அலைன்மெண்ட் எனக்கு பிடிக்கல, அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணோம்னா ஒன்று இங்கே போய் நம்பர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணலாம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்டர் பண்ணுறது டேட்டுன்னு இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டேட்டுன்னு இது செலக்ட் ஆகி தான் இருக்கும். ஏன்னா வந்து இது எல்லாமே டேட்டா ஃபார்மேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் சேஞ்ச். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபார்மேட் இருக்குது. எந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணுமோ, உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் தேவைப்பட சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகிடுச்சா? பெரிய ஃபார்மேட்டாக வேணும், இது மாதிரி பெரிய ஃபார்மேட்டாக வேணும்னா அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. இது வந்து ஸ்பேஸ் பார்த்ததுனால இப்படி வந்திருக்கு. அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல டபுள் கிளிக், எப்போதுமே டபுள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பேஸ் அலைன்மெண்ட்டுக்கு சீட்டை வச்சுட்டு இந்த கார்னரில் சீட்டை செலக்ட் ஆகிட்டுக்கும். ஆல்ட் ஓசிஏ அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆல்ட் ஓசிஏ. ஓகே. ஸோ வந்து இப்படி தான் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணோம். ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரி, ஓகே. இப்போ வந்து இது எல்லாத்தையும் இந்த ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ வந்து ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட், ஒரு நாளில் இருந்து இன்னொரு நாளைக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இது மைனஸ் டைரக்ட் ஃபார்முலாவே நீங்கள் டைப் பண்ணலாம். 0 days. ஏன் 0 days? இதுவும் சேம் டே, இதுவும் சேம் டே. ஸோ F2 ப்ரெஸ் பண்ணுங்கள், ரெஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். C5ங்கிறது இதை ரெஃபர் பண்ணுதா, அதை வந்து C6ஆக மாற்றி விடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சா? இந்த ரெஃபர் பண்ணுது, என்ட்ரு கொடுங்க. இந்த டேட்டுக்கும் அதாவது 1/1/2019க்கும் 12/12/2010க்கும் 2942 நாட்கள் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து இது பண்ணணும் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டு இன்றைக்கி என்ன டேட்டு அப்படின்னு சிஸ்டத்தோட டேட் வேணும்னா ஈக்குவல் டு டுடே அப்படின்னு டைப் பண்ணி எதுவும் டைப் பண்ண வேணாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே என்டர் பண்ண வேணாம், மற்ற ஃபார்முலா மாதிரி என்டர். முடிஞ்சு போச்சா?
6/23/2018 முடிஞ்சு போச்சா. இப்படி தான் வந்து டுடே. இதே வந்து நாளைக்கு இதை ஃபார்முலாவை டைப் பண்ணிங்கன்னா 6/24/2018 வரும். இதை நேற்று டைப் பண்ணிங்கன்னா 6/23/2018 வரும். இது என்டையர்லி பேஸ்ட் ஆன் த சிஸ்டம் டைமிங்ஸ், சாரி டேட். அடுத்து வந்து டைம் எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 1.32 அப்படின்னு இது பண்ணிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னா ஜென்ரல். இது என்னன்னே தெரில. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம், கிளியராக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்குது. இதை வந்து நீங்கள் போயிட்டு என்னவா வேணாலும் மாற்றிக்கலாம். டைமிங்கை மாற்றிங்கன்னா 1.32க்கு ஈக்குவலான டைமிங். அது 1.32 நம்பர். நம்ம ஒருவேளை ஆக்சுவலாக டைம் என்டர் பண்ணணும்னா 1 டாட்னு வைக்கக்கூடாது. 1 இது இருக்குது பார்த்தீங்களா கோலன், அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து 32 அப்படின்னு என்டர் பண்ணால் தான் இது வந்து டைமாக கன்சிடர் பண்ணிக்கும். அதே வந்து 1.32 அப்படின்னு என்டர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பராக தான் கன்சிடர் பண்ணும். ஓகே, அதனால வந்து நீங்கள் என்டர் பண்ணுறப்ப டாட்டு கொடுக்குறதா இல்லை கோலன் கொடுக்குறதா அப்படிங்கிறத பொறுத்து அது எதுவாக எடுத்துக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 23:12 இப்படி இருக்கா. எனக்கு வந்து அதே மாதிரி இந்த ஃபார்மெட்டே எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி 23.2ங்கிறது வந்து எனக்கு இந்த ஃபார்மெட்டில் வேணும். எனக்கு வந்து 12 ஹவர் ஃபார்மெட்டில் மாற்றி விடு அப்படின்னா அதையும் போய் நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் போயிட்டு டைமை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபார்மெட் இருக்குது, எந்த ஃபார்மெட் வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி 24 ஹவர் ஃபார்மெட்டு. ஸோ இதை வந்து எனக்கு பிஎம் ஏஎம்மில் வேணும்னா இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக 23.12ங்கிறது 11.12 PM. ஸோ வந்து வந்துருச்சு. அதே வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து இது மாதிரி ஃபார்மெட் வேணும் அப்படின்னா இதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். செகண்ட்ஸோடு வரும். இங்கே என்ட்ரு பண்ணி செகண்ட்ஸு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வந்து எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணலாம். நமக்கு தேவையானது எப்படியோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எது மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இத்தனை ஃபார்மெட்டில் இருக்குது. எந்த ஃபார்மெட்டில் வேணாலும், அதாவது டேட்டோடு வேணும் அப்படின்னா கூட கிளிக் பண்ணி கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டேட் ப்ராப்பராக இருந்தால் டேட்டோட சேர்த்து வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம டேட்டையும் டைமையும் வந்து என்ட்ரு பண்ணணும். எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கிற இதில் தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மெட் செல்லும் போனால், அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக ஹோம் பேஜில் இங்கே போயும் உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.